மாவட்டத்தில் காவல்துறையில் 2019 வரை இன்று வரை எந்தவித முன்னேற்றம் இல்லாத புகார் ஒன்று கையில் எடுத்தேன். இது என்னுடைய தங்கை தனலட்சுமி என்பவர் சொத்து சம்பந்தமானது. இதில் காவல்துறை எவ்வளவு விதி மீறணுமோ விதியை மீறி எந்தவித சட்டப்படி இவர்கள் பதில் தர வேண்டியதோ விசாரணை செய்ய வேண்டியதோ செய்யப்படவில்லை. காரணம், ஒரு பாபு என்ற எஸ்ஐ 177/2019 தரப்பட்ட சிஎஸ்ஆர் வீட்டை உடைக்கும் பொழுது இந்த வீட்டை அன்று இரவே தடைமை இல்லாமல் வாரி செல்ல விட்டு திரும்ப 177/19 மறுநாள் வாங்கிய புகாருக்கு ஒரு நாள் சென்று தந்திருக்கிறார்கள். இதில் பாபு கிடைக்கவில்லை என்று 15 நாள் ஏமாற்றப்பட்டு சிஎஸ்ஆரை சமாதானமாக சென்று விட்டதாக முடிக்கப்பட்டுள்ளான். இவன் மீது ஏன் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது? இந்த எஸ்பிகள் இந்த பல முறை புகார் தலைமைச் செயலர் மூலியமாகவும் வடக்கு மண்டல ஐஜி மூலியமாகவும் இந்த டிஜிபி மூலியமாகவும் காவல்துறைக்கு வந்தது. காரணம் கள்ளக்குவாரி அதிகம், பிரம்மதேசம் காவல் நிலைய வருமானம், கள்ளச்சாராயம் அதிகம், பிரம்மதேசம். அவர் காலத்தில் பல மணல் கொள்ளை, பல விதிக்கு புறம்பான செயல்கள் அங்கே செயல்பட்டது. கட்ட பஞ்சாயத்து காசு ஒரு கப்பம் கட்டுவது காரணத்தால் காவல்துறையில் சரியான நடவடிக்கை இல்லை. இவருடைய செல்வாக்கு பெருத்துவிட்டது. இவர் அதே காவல் நிலையத்தில் இந்த புகார்கள் பல பெற்றும் எஸ்ஐயாக இருந்து இன்று இன்ஸ்பெக்டராக துணைமையிடம் மாற்றி சென்றுள்ளார். மரக்காலத்தில் பல காலம் பணி செய்தார் எஸ்ஐயாக. இவருடைய பணி, இவருடைய சொத்து, இவருடைய ஆவணங்கள், இவருடைய பணிப்பதிவேட்டை பார்த்தால் அதிகாரிகளுடைய நடவடிக்கை தெரியும் இவர் மீது என்னென்ன ரெமார்க் என்று. இவர் இந்த பணிக்கே லாய்கள், அவர் எங்கேயாவது திருடுவதற்கு செல்ல லாய்கான ஆள். ஆனால் குற்றத்தை எங்கேயும் கலந்த மாதிரி இவர் தெரியவில்லை. இவருடைய ஆய்வில் நான் பிரம்மதேசம் மற்றும் திண்டிவனம் மற்றும் பல ஊர்களில் கண்டேன். 2019 மோசமான கள்ள வருவாய், கனிம சுடல் நபர்களிடம் பெறுவது, சாராய வியாபாரிகளிடம் பெறுவது, கஞ்சா வியாபாரிகளிடம் பெறுவது காவல்துறையில் செயலாக உள்ளது. பேருக்கு வழக்கு, ஆனால் மாமூல் வாரம் பெறுவது. அடுத்தது மேலும் பார்கள் பிரம்மதேசத்தில் இயங்கி வருகிறது. இந்த பாரை இவர்கள் கண்ட்ரோல் செய்யவில்லை. என்னுடைய புகாரின் மீது 3 மாதம் கழித்து பாரில் பிடித்ததை பதில் தருகிறார்கள், பிடித்ததாக கணக்கு. அப்போ காவல்துறை நிர்வாகம் என்ன செய்தது? அங்கிருந்து உளவுத்துறை என்ன செய்தது? அடுத்தது மதுவிலக்கு பிரிவு என்ன செய்தது? மேலும் இந்த 177/75 புகார் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் சென்று இந்த அதிகாரிகள், விசாரணை அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கையும், இவர்கள் பணிப்பதிவேட்டை பார்க்கவும், இவர்கள் பணிப்பதிவேட்டில் பதியவும், இவர்களிடம் இந்த இழப்பீடை இவர்களை பெறவும் வழக்கு தொடர பார்ட்டியின் பிரகாரம் நான் செயல்பட போகிறேன். அதற்கு உண்டான புகார்களை தந்து பல முறை தந்து இந்த எஸ்பி வந்த ஏற்பாடு 4 மாதமாக ஒரு தலைமைச் செயலர் புகாரை விசாரிக்கிறார்கள். பொருளாதார பிரிவில் நீதிமன்றம் என்று வாயால் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்போது பதில் தர கூறிய போது பல மிரட்டல், பல உருட்டல், இதை மீறி தருவதாக கூறியுள்ளார்கள். இன்றிலிருந்து இதனுடைய கோலம், இவர்கள் இந்த காவல் அதிகாரி பணி செய்த அனைத்தும் வெட்ட வெளிச்சமாக்குவேன். புத்தகத்தில் நான் பல பத்திரிகையில் நிருபராக இருந்தவன். என்னுடைய சொந்த பத்திரிகை இடிமுரசு.